பிடிக்காம சண்டை போட்டுட்டு வர்றது, அந்த மாதிரி நேரங்களையும் சொல்லாமல் வந்துட்டா அப்போ பிரச்சனை தான் வரும். ஓகே, 2 பேருக்குள்ள இவங்க ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ வேலையாட்களுக்கு ப்ராப்ளம். இதெல்லாம் கிடையாது. ப்ராப்பராக வேலைக்கு எடுத்திருக்காங்க, ப்ராப்பராக வேலை போய்கிட்டே இருக்கு. திடீர்னு நீ வந்து ரிசைன் பண்ணியிருப்பா, இனிமேல் எங்களுக்கு ஆள் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை வேற ஏதாவது குடும்ப சூழ்நிலை காரணமாக நீங்கள் வந்து நேர்மையாக ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்து நான் என்னால் வர முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்து பணம் கொடுக்காம இருந்தாலோ, இது வந்து பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்டின் கீழையும் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டின் கீழையும் நீங்கள் எம்ப்ளாயி வந்து அவங்ககிட்ட சம்பளத்தை கிளைம் பண்ணுறதுக்குண்டான எல்லா விதமான ரைட்டும் இருக்குது. அது வந்து சட்டவிரோதம்னு இந்த 2 சட்டங்களும் சொல்லுது. ரெண்டாவது, இதை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல ரிட்டன் நோட்டீஸோ இமெயிலோ நீங்கள் வந்து அனுப்ப முடியும். நீங்கள் எவ்வளோ நாள் வேலை செஞ்சீங்க, என்னைக்கு வந்து கடைசியாக பணம் வாங்கினீங்க, எவ்வளோ நாள் உண்டான பணம் வந்து உங்களுக்கு வர வேண்டியிருக்கு, அதனால் எப்படி பாதிக்கப்படுறீங்க அப்படின்றத தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ரிட்டன் நோட்டீஸ் கொடுக்கலாம். இல்லையா, ரைட், அவங்க அதுக்கெல்லாம் வந்து மசியவே இல்லை அப்படின்னா நேரடியாக வந்து லேபர் கமிஷனர் ஆஃபீஸ்க்கே போயிடலாம். அங்கே போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம். அங்கே வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர்ஸ் இருப்பாங்க. ஓகே, பெரும்பாலான இடங்களில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர்ஸ் வந்து சின்ன சின்ன இடங்களில் கூட இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து சம்மன் அனுப்புவாங்க. சம்மன் அனுப்பி இது மாதிரி எனக்கு சம்பளம் வந்து நீங்கள் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு அந்த லேபர் ஆஃபீஸர் அனுப்புவாங்க. ஆஃபீஸரோட பெரும்பாலான கேஸ் வந்து அது வந்து அங்கேயே க்ளோஸ் ஆயிரும். சம்பளம் கொடுக்காம அப்படி இருக்க முடியாது.